வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெற்றி பெற்றதன் பின்னர் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வரவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசாங்கத்திலிருந்து மற்றொரு குழுவும் வெளியேறும் என்கிறார் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பம். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் தொடர்ந்தும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்யும் பலத்த மழையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5 லட்சமாக அதிகரித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மாகாணம் தொடர் மழை காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மலையகத்தில் உள்ள மக்களும் மண் சரிவு அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பெரும்பாலான கிராமங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. பட்டிருப்பு பாலம் தொடக்கம் போரதீவு வரையான வீதி, வெள்ளாவெளி, மண்டூர் வீதி போன்றவை முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. கடுக்காமுனை வில்லுக்குளத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் குளத்தை அண்டிய கிராமங்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. முல்லைத்தீவில் மழையுடன் கூடிய வானிலை சற்று குறைவடைந்துள்ள போதிலும் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளிர் நிலவுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடல்சார் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதால் மாவட்டத்தின் வயல் நிலங்கள் பெருமளவில் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் செய்கையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனகராயன் குளம் பெருக்கெடுத்துள்ளதால் ஒலுமடு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. திருகோணமலையில் நிலவும் சீரற்ற வானிலையினால் போக்குவரத்து செய்வதில் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள பூவரசந்தீவு, சமவாச்சந்தீவு மற்றும் மஜித் நகரிற்கான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிரான், சின்ன கிரான், கண்டல்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் முற்றாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவிக்கின்றது. அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் 134 குடும்பங்களை சேர்ந்த 478 பேர் 4 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 800 ஏக்கர் வயல் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன. புத்தள மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 4384 குடும்பங்களை சேர்ந்த 16227 பேர் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களில் 454 குடும்பங்களை சேர்ந்த 1631 பேர் 16 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் அடைமழையினால் நாட்டின் பல பகுதிகள் பாதிப்படைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் பல்வேறு செயற்திட்டங்கள் செயலிழந்து காணப்படுகின்றன. பெய்து வரும் மழையின் காரணமாக தபால் வாக்குச் சீட்டுகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தபால் வாக்குச்சீட்டுகள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ள நீரில் பல கிராமங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. அனுராதபுரத்தின் ஹல்பலாம மற்றும் குட்டம் பொகுன பிரதேசத்தில் 13 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதிகாரமடு மற்றும் நுவரெலி கொலனிய பிரதேசத்தில் 4000 ஹெக்டேர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. பொலனர்வை மெத்திரிகிரிய பிரதேசத்தில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்கின்றது. கொழும்பு மட்டக்களப்பு பயணப்பாதை வெள்ளம் காரணமாக தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த பகுதியில் சுமார் 300 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பராக்கிரம சமுத்திரம், கவுடுள்ள மற்றும் மின்னேறிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன.
மட்டக்களப்பில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவசர கூட்டம் ஒன்று அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து 5 நாட்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக வவுணதீவு, வாகரை, ஏறாவூர் பற்று, ஏறாவூர் நகர், கிரான் நகர் போன்ற பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்த நிலை தொடர்பில் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் மீள் குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட திட்டமிடல் அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல், தங்குமிடம் வழங்குதல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அந்த மக்களின் அடிப்படை சுகாதார பிரச்சினைகள் தொடர்பிலும் கருத்தில் கொள்ளப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மஹிந்த சிந்தனை உலகத்தை வெல்லும் பாதை என பெயரிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் DM ஜெயரத்ன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா ஆகியோர் வரவேற்றனர். மஹிந்த சிந்தனை உலகை வெல்லும் வழி என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் மகா சங்கத்தினரிடம் முதலில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏனைய மத தலைவர்களிடம் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஜனாதிபதி கையளித்தார். எதிர்கால தூர நோக்குடன் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஹிந்த சிந்தனையின் அனைத்து பிரதமர் DM ஜெயரத்ன உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனையவர்களுக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரதிகள் வழங்கப்பட்டன. ආදර දූපුතුන්ට සතුටු විය හැකි දේශයක් ගොඩනගීමට ආර්ථික සංවර්ධනයේ அன்பான பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியுடன் கூடிய தேசம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்காக 7 வீதத்திற்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சி வேகம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. அந்த மகத்தான அபிவிருத்தி ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அதிக பொருளாதார வளர்ச்சி வீதம் உள்ள நாடுகள் வரிசையில் எம்மையும் சேர்த்துள்ளனர். நாட்டிலுள்ள அனைவருக்கும் நம்பகத்தன்மையுடன் கூடிய எதிர்காலம் ஒன்றுக்கான பயணத்தை ஜனாதிபதி பெற்றுக் கொடுத்துள்ளார். சிங்களம், தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைவருக்கும், அதே போன்று முதியோருக்கும், பெற்றோருக்கும், இளையோர் சமூகத்திற்கும் புதிய நாடொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. අපේ වැඩෙන හැදෙන වැඩෙන නව පරම්පරාවට ඒ අලුත් දේශය රට බිහි කළා. ලංකා දේශපාලන ඉතිහාසයේ මැතිවරණ පොරොන්දු කියන්නේ මාස කිහිපයකදී හාමුදුරනේ අමතක කරලා දාන ලියවිල්ලක් විතරයි. මහින්ද චින්තනය කියන්නේ අමතක කරලා දාන ලියවිල්ලක් නොවන බව දේශපාලන ඉතිහාසයේ පළමු වරට අපි ඔප්පු කරලා තියෙනවා. අපි හාමුදුරනේ යථාවාදී කතාකාරී. අපි කියන දේ කරනවා. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் தேர்தல் வாக்குறுதி என்பது சில மாதங்களில் மறந்து போகும் ஆவணம் மாத்திரமே. மஹிந்த சிந்தனை என்பது அவ்வாறு மறந்து போகும் ஆவணம் அல்லவென்பதை நாம் நிரூபித்துள்ளோம். நாம் கூறுவதையே செய்வோம், செய்வதையே கூறுவோம். புதிய நாடொன்றை உருவாக்குவதற்கு தேவையான மக்கள் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கு எம்மால் முடிந்துள்ளது. அரசு சேவையை சீர்குலைக்கும் நாட்டை நோக்கி நாம் பின்னோக்கி நகர முடியாது. நாம் ஆரம்பித்துள்ள பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்த முடியாது. அந்த பொறுப்பு என்னிடம் உள்ளது. நாட்டிற்கு துரோகம் இழைக்கும் ஒரு உடன்படிக்கையிலேனும் நான் கைச்சாத்திரவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்னிடம் பல உடன்படிக்கைகள் கிடையாது. என்னிடம் ஒரு உடன்படிக்கையே உள்ளது. அதுவே மஹிந்த சிந்தனை. சட்ட வாட்சியை வலுப்படுத்துவது, ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதற்கு தேவையான நிர்வாக கட்டமைப்பு போன்றே நல்லாட்சி குறித்தும் அதில் உள்ளது. சிங்கள, தமிழ், முஸ்லிம், பரங்கியர் உள்ளிட்ட அனைவருக்கும் அபிவிருத்தியின் நற்பயன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தேசிய அபிவிருத்தியை விரிவாக்குவதே எனது முதன்மையான கடமையாகும். மஹிந்த சிந்தனை உலகத்தை வெல்லும் பாதை எனது 3வது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் நோக்கமும் அதுவேயாகும். அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் பேசப்படுகிறது. மகா சங்கத்தினர், மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்க தலைவர்களின் பங்களிப்பை பெற்று நான் புதிய அரசியல் அமைப்பு பிரவேசத்திற்கு செல்ல தயார். அதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவேன். நாட்டை ஸ்திரத்தன்மையோடு முன்னெடுத்து செல்வோமா, ஸ்திரமற்ற நாடாக மாற்றுவோமா? இந்த கேள்வியை உங்கள் இதயத்திடம் கேட்குமாறு கூறி அமைகின்றேன். ආගමික නායකින්, මහජන නියෝජිතයින්, බුද්ධිමතුන්, සිවිල් සන්ධානවල උදවිය
වෘත්තීය සමිති නායකින් උන්ගේ දායකත්වය අරගෙන මම නව විවස්ථාවකට ප්‍රවේශ වීමට මම සූදානම් කියන එක කේකට කැප වෙනවායි කියන එක මම මතක් කරන්නේ. රට ස්ථාවරව ඉදිරියට යනවාද? එහෙමත් නැත්නම් ආපසු අස්ථාවරව ආපසු ගමනක් අරඹනවාද කියලා මම ඔබේ හදවතින් මේ ප්‍රශ්නේ අසා ගන්නෑයි. பொது எதிரணியின் ஏற்பாட்டில் பண்டாரவளி நகரில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்வரும் தினங்களில் மேலும் பல சிறந்த விளையாட்டுகளை பார்க்க முடியும். 5ஆம் திகதி எமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடையும் போது அரசாங்கத்திலிருந்து சிலர் வெளியேறுவார்கள் என்பதனை உங்களது நாட்குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டே ஒரு சிலர் செயற்படுவார்கள். நாம் அவ்வாறான திட்டம் ஒன்றை அமைத்துவிட்டே அங்கிருந்து வெளியேறினோம். அதனை மஹிந்த ராஜபக்ஷ அறிய வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொண்ட நாடொன்றை நாம் கட்டி எழுப்புவோம். நாம் நிச்சயமாக நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தருவோம். பலம் வாய்ந்த அடித்தளம் ஒன்றை கொண்ட நாடொன்றையும் உலகத்துடன் ஒன்றாக பயணிக்கக்கூடிய நாடொன்றையும் இத்தனை காலமாக பின்னோக்கி சென்ற நாட்டை மீண்டும் முன்னோக்கி கொண்டு சென்று மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய நாடொன்றையும் நாம் கட்டியெழுப்புவோம். அதற்கான வாக்குறுதியை நாம் அளிக்கின்றோம். மைந்தவும் மைந்தவின் ஊழல் மிக்க அரசாங்கமும் 1,41,000 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை அடகு வைத்துள்ளனர். எமது மைத்திரிபால சிறிசேன ஆட்சி அமைத்தவுடன் மக்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பெட்ரோல் வரியை நீக்குவோம். அதற்காக முன்வருமாறு நாம் அனைவரும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. எனினும் 2009ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நாட்டில் முன்னெடுத்த அழிவிற்காக அவரை எம்மால் மன்னிக்க முடியாது. அதே போன்று இந்த அரசாங்கத்தையும் மன்னிக்க முடியாது. இந்த முறையை மாற்றுவதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நாடு ஒன்று எமக்கு தேவையாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. தபால் மூல வாக்களிப்பு நாளைய தினமும் இடம்பெறவுள்ளது. இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பிற்காக 5,41,831 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் யு அமர்தாச தெரிவித்துள்ளார். அதிக அளவிலான 66,934 தபால் மூல வாக்காளர்கள் குருநாகல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை போலீஸ் உத்தியோகத்தர்களும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் வாக்களிப்பதற்காக வேறு விசேட தினம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமர்தாச மேலும் கூறினார். தபால் மூல வாக்களிப்பின் கண்காணிப்பு பணிகளுக்காக 1000 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், கல்வி அலுவலகங்கள், ராணுவ முகாம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹண கூறினார். வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் கண்காணிப்பு பணிகள் இடம்பெறுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பிற்காக 5,41,831 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 167 இடங்களில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. வவுனியா மாவட்டத்திலிருந்து இம்முறை தபால் மூலம் வாக்களிக்க 3,265 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,225 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலும் தபால் மூல வாக்குப்பதிவுகள் சுமூகமாக இடம்பெற்றதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்தின் 3 தேர்தல் தொகுதிகளுக்கான சேருவில் மூதூர், திருகோணமலை ஆகிய தொகுதிகளிலிருந்து 15,357 பேர் வாக்களிக்க விண்ணப்பித்திருந்ததுடன் அதில் 15,078 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 279 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக திருமலை உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் 152 பேரும், கிண்ணியா வலய கல்வி அலுவலகத்தில் 674 பேரும், கிண்ணியா நகர சபையில் 51 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றனர்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிநேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback